இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 2021 சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். 2026 தேவக பிரிக்கும் வாக்குகள் இந்த 2021 தேர்தலுடைய தரவுகள் அடிப்படையில் தான் இருக்குது. ஆகவே தெளிவாக இந்த வீடியோ பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2021 சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றாங்கன்னா திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 1,71,558 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44.18% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல அதிமுக 1,36,153 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 35.6% ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. மூன்றாவது இடத்துல யாருன்னா நாம் தமிழர் கட்சி 38,872 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 10.1% ஓட்டு வாங்கி மூன்றாவது இடத்துல இருக்காங்க. நான்காவது இடத்துல மக்கள் நீதி மையம் கட்சி 30,284 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 7.80% ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்காங்க. மூன்றாவது இடத்துல இருக்க நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சு நின்று அவங்க கட்சிக்காக வாங்கிய ஓட்டு. மற்ற எல்லா கட்சிகளுமே 3 கட்சிகளுமே கூட்டணி கட்சிகள் வாங்கிய எல்லாம் சேர்த்து மொத்த ஓட்டு தான் இது. அதிமுகவுக்கும் திமுகவுக்குள்ள வெற்றி வாக்கு வித்தியாசம் நம்ம பார்க்கணும்னா 35,405 ஓட்டு, 9.12% ஓட்டு கூடுதலாக அதிமுகவோட கூடுதலாக பெற்று திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. மொத்தம் இந்த 2021 பதிவான வாக்குகள்னு பார்க்கணும்னா 3,08,355 ஓட்டு பதிவாயிருக்கு. 55.57% ஓட்டு பதிவாகிறது பார்க்குறோம். ஓட்டு போட தகுதியானவங்க அந்த நேரத்தில் 6,98,820 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 3,88,385 பேர் மட்டும் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே 2021 சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த தரவுகள் முழுவதும் பார்த்துருக்கோம். இதன் அடிப்படையில் தான் 2026 தேர்தலில் யாருடைய கட்சியினுடைய ஓட்டு வங்கியை தேவக பிரிக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.